பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு, இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பணம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு. இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஓடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு பேச்சு வாங்குறோம், எவ்வளவு விஷயங்களுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். இந்த பணத்தை நேர்மையாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா இந்த சம்பாதிக்கிற அந்த பணம் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒண்ணு, நமக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது ஒண்ணு, அதிர்ஷ்டம் அடிக்கிறதுங்கிறது ஒண்ணு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த பணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு தேவையான ஒண்ணு. நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்லறைக்கு போகும் வரை சில்லறை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பணமாகப்பட்டது நமக்கு தேவை. அப்ப அந்த பண ஈர்ப்பு சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பண ஈர்ப்பு சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எத்தனையோ பேர் நீங்க உங்களுடைய இல்லத்திலையும் சரி, உங்க வீட்லயும் சரி, நீங்க நடத்தி வரக்கூடிய கடையிலையும் சரி, சின்ன கடையா இருந்தாலும் பரவாயில்ல, கடையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டை, அல்லது நீங்க ஏதாவது வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு நிறுவனமோ, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க ஒரு பிசினஸ்ன்னு ஒண்ணு நடத்துறீங்க. ஸோ சில விஷயங்கள் நீங்க நடத்தின்னு இருக்கீங்க, அது நல்ல மேல 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 சக்சஸா வரணும், பண ஈர்ப்பு சக்தி வரணும். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, பிசினஸ் விஷயமா பேச போறீங்க, அந்த பிசினஸ் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஸோ அது நமக்கு நடக்கணும். அது எப்படி நமக்கு நடக்கும், எப்படி நடக்கும், அது நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன ஸ்லோகம் நம்ம சொல்லணும், அந்த நடக்கிறதுக்கு நம்ம என்ன பொருள் நம்ம வாங்கி வைக்கணும். சில பேர் இதை ரொம்ப உதாசீனமா நினைச்சிடுவாங்க. சில பேர் இது என்ன பெரிய விஷயம், இதை போய் பெரிய இது மாதிரி இது, அதற்குண்டான உள் சூக்ஷ்ம பரிகாரம் என்னங்கிறது சில பேருக்கு அது தெரியாது. ஆனால் இது மிக முக்கியமானது, மிக 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 முக்கியமானது. இந்த பக்தி ஒளி சேனல் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய, இதுல நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க உங்க அலுவலகத்திலேயோ, நீங்க நடத்தக்கூடிய ஹோட்டல்லையோ, அல்லது நீங்க நடத்தக்கூடிய ரெஸ்டாரண்ட்லயோ, இல்ல நீங்க நடத்தக்கூடிய ஒரு சிறு பெரு கடையிலையோ, இல்ல வீட்லயோ, இந்த பொருளை நீங்க 5 பொருளை நீங்க வீட்டுல வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மஞ்சள் துணியில முடிஞ்சு சுவாமிகிட்ட வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதற்கு குறைஞ்சபட்சம் 36 நாள், அதிகபட்சம் 45 நாளுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், கிடைக்கும். நான் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், என்னுடைய கிளைண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கிறேனோ, யார் யாருக்கெல்லாம் இது தேவையோ, அவங்க கிட்ட நான் சொல்றது, இந்த பொருள்லாம் நீங்க இது பண்ணுங்க. ஸோ இது எப்படி வைக்கணும், வளர்பிறை நாள்ல, எந்த நாள்ல, எந்த ஹோரையில, எந்த நாள்ல வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுப்பேன். அப்படி நான் சொல்லும் பொழுது அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு, அமாவாசையிலேருந்து வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை, ஸோ மனசுல பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த நேரத்துல தான் வைக்கணும்னு சொல்லுவேன். வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில முதல் நாளே வாங்கி சுக்கிரஹோரையில வைக்கணும். தினமும் அதற்கு ஒரு சிகப்பு புஷ்பம் அல்லது ஏதாவது ஒரு உங்களுக்கு என்ன மலர் கிடைக்கிறதோ அதை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல செய்வாங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும், பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தரை நம்பி நீங்க பணம் கொடுத்துட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்துட்டீங்க, 80 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 2.5 கோடி, இந்த மாதிரிலாம் நான் சொல்றது. இந்த மாதிரிலாம் நான் தெரியாம ஒரு பழக்க வழக்கத்துல கொடுத்துட்டேன், நம்பி கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு அந்த பணம் வரல, நம்பி கொடுத்துட்டேன், ஒரு எழுதி வாங்கிக்காம ஒரு நம்பிக்கையின் பேர்ல கொடுத்துட்டேன், இவ்வளவு பணத்தை நான் நம்பிக்கையின் பேர்ல கொடுத்துட்டேன், எனக்கு வரல அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நீங்க இதை செய்யுங்க. ஆனா இதை நீங்க அலட்சியப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு விட்டு போனதுதான். உங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்க திரும்ப அதை இது பண்ணாம போனீங்கன்னா விட்டு போனதுதான். திரும்ப அதை நீங்க தலைகீழ நின்னாலும் அது உங்களுக்கு சேரவும் சேராது, கிடைக்கவும் கிடைக்காது, வரவும் வராது. அந்த மாதிரி உதாசீனப்படுத்தினவங்களாம் எத்தனை பேர் நான் பார்த்துட்டேன். அதெல்லாம் எனக்கு அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா விமர்சனங்களை கடந்து செல்ல பழகுங்கள், அப்பதான் நல்லது.
விமர்சனங்களை கடந்து செல்ல பழகுங்கள். அதாவது தெருநாயோடைய சத்தம் அதோட எல்லை வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கிடையாது. அந்த தெருநாயோட சத்தம் எல்லை வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்குமா? இருக்காது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. விமர்சனங்களை கடந்து செல்ல பழகுங்கள், நீங்க நல்ல பெரிய ஒரு லெவல்ல வந்துடலாம். அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயம், இந்த 5 பொருட்கள் அவ்வளவு விசேஷமானது. ஒவ்வொரு வீட்லயுமே கண்டிப்பா இருக்கணுங்க. நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அதை வச்சு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன மாற்றம், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. நான் சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்றேன், இது சூக்ஷ்ம பரிகாரம். இதை நான் சொல்றேன், கண்டிப்பா செய்யுங்க. நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நான் கோவில்ல வேலையில இருக்கும் போதும் சரி, மற்ற ஒரு நேரத்துல ஜாதகம் பார்க்கும் போதும் சரி, உடனே ஒரு ஃபோன் பண்ணி நீங்க சொல்றீங்க, சுவாமி உங்களுடைய பக்தி ஒளி சேனல்ல பார்த்தேன், இந்த பணம் விஷயமா நான் பேசியிருந்தேன், அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லி, சுவாமி நீங்க சொன்ன விஷயத்த நான் செஞ்சேன், எனக்கு இது தெரியாது, நான் இவ்வளவு நாள் நான் இப்படி வச்சிருந்தேன், இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படியே நான் மாத்தின்ட்டேன் அப்படின்னு சொல்லி, பக்தி ஒளிக்கு நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போன்ல ஒரு அம்மா பேசினாங்க. மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இப்ப இந்த நான் சேனல்ல பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இந்த பொருட்கள், நம்ம என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கி வைக்கணும், எந்த நாள்ல நம்ம வாங்கி வைக்கணும். பொதுவா நீங்க கடையில வைக்க போறீங்கன்னாலும் சரி, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, எனக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு சின்ன கடை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டுல கூட சரி, அன்னாட தின வருமானம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி உள்ள இடமா இருந்தாலும் சரி, இந்த 5 பொருளை மறக்காம வைங்க. மறக்காம வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சக்தி அவ்வளோ நல்லா இருக்கும். பிரச்சனையே உங்களுக்கு நீங்க பாருங்க, அதுக்கப்புறமா நீங்க தயவு செய்து சொல்லுங்க எனக்கு, சுவாமி நான் வாங்கி வச்சுட்டேன், எனக்கு ஒரு 2 மாசத்துல எங்களுக்கு இது நடந்தது, 3 மாசத்துல இது நடந்தது அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லுங்க. கொடுத்த பணம் எனக்கு வந்தது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமாவது நீங்க சமயோஜிதத்தனமா நடந்துக்கணும். பணம் கேட்டா கொடுக்காதீங்க, எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கொடுங்க, சரிங்களா? இந்த 5 பொருள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றேன். முதல் பொருள், மஞ்சள் துணி வாங்கிக்கணும். மஞ்சள் துணி 70 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கணும். 80 மீட்டர் சொல்றோம் இல்லையா, சென்டிமீட்டர் சொல்றோம் இல்லையா, ஒரு ஜாக்கெட் மீட்டர் சொல்றோம் இல்லையா, அந்த கணக்கு. சோ அது ஒரு மஞ்சள் துணி ஒண்ணு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நீங்க வாங்கிக்கிறது ஒரு 20 ரூபாய்க்கு வெட்டி வேர் வாங்கிக்கோங்க. நல்ல வாசனை வெட்டி வேரா 20 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வெட்டி வேர் வாங்கி பன்னீர்ல நல்லா நினைச்சு காய வச்சு அந்த வெட்டி வேர் எடுத்து வச்சுக்கோங்க. வெட்டி வேருக்கு அடுத்ததாக நீங்க வைக்க வேண்டிய பொருள், அதுல வசம்பு 9. வசம்பு கண்டிப்பா 9 வசம்பு இருக்கணும். மஞ்சள் நூல்ல சுத்தி வச்சுக்கோங்க. தனித்தனியா தான் கொடுப்பாங்க, நீட்டா. அந்த 9 வசம்பு வாங்கி மஞ்சள் நூல்ல சுத்தி தனியா வச்சுக்கோங்க. வெட்டிவேர், மஞ்சள் ஆச்சு. வெட்டிவேர் வாங்கிக்கோங்க, வசம்பு வாங்கிக்கோங்க, மஞ்சள் வாங்கிக்கோங்க. கிழங்கு மஞ்சள் சொல்றோம் இல்லையா, பூசு மஞ்சள் சொல்றோம் இல்லையா, அந்த பூசு மஞ்சள் 9 வாங்கிக்கோங்க. வாங்கி அதோட வச்சிருங்க. பச்சை கற்பூரம் ஒண்ணு வாங்கிக்கோங்க, சின்ன டப்பா பச்சை கற்பூரம், அப்படியே முழுசா வாங்கி வைங்க. பச்சை கற்பூரம் சின்னதா அதில் வாங்கி வைங்க. பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு விஷயம் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. கிடைக்கலன்னா இதை வச்சுக்கோங்க. முதல் விஷயம், கருங்காலி கட்டை. சின்னதா நாட்டு மருந்து கடையில கேட்டா கிடைக்கும். கருங்காலி கட்டைன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பீஸ்ல கிடைக்கும். ஸோ 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. 2 வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் கருங்காலி கட்டை கிடைக்கலன்னா வெண்கடுகு வாங்கிக்கோங்க, கண்டிப்பா கிடைக்கும். இது வெண்கடுகு இல்லாம இருக்க சின்ன ஒரு துணியில முடிஞ்சு, இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மஞ்சள் துணியில வைங்க. வீட்டுல உங்களுடைய பேரு, நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் எழுதிக்கோங்க. உங்க கடை பேருனா கடை பேர் எழுதிக்கோங்க. ஸோ என்னென்னலாம் எழுதணுமோ எழுதிக்கோங்க. 51 ரூபாய், 101 ரூபாய், 21 ரூபாய், உங்களால என்ன காசு வைக்க முடியுமோ அந்த காசை அதில் வைங்க. வச்சு மஞ்சள் துணியில முடிங்க. நல்ல இருக்க நல்லா எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு நல்லா முடிஞ்சு உங்களுடைய பூஜை ரூம்ல வைங்க. உங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு, இது எப்ப வைக்கணும்? வளர்பிறையில, வெள்ளிக்கிழமையில, சுக்கிர ஹோரையில, காலையில தலைக்கு குளிச்சுட்டு எல்லாம் இந்த பூஜை பொருள் எல்லாத்தையும் வீட்டுல சாம்பிராணி எல்லாம் போட்டு, வீடெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு சாம்பிராணி எல்லாம் போட்டு அன்னாடம் உங்களோட வீட்டு பூஜைகள்லாம் நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா ஒரு பாத்திரத்திலயோ ஒரு சின்ன மடக்குலையோ நல்ல ஒரு இடத்துல, உங்க பூஜை ரூம்ல எந்த இடத்துல வைக்க முடியுமோ அந்த இடத்துல அப்படியே வச்சு, அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் வச்சு, டெய்லி அதுக்கு ஒரு பூ, என்ன புஷ்பம் உங்களால முடியுமோ அதுக்கு டெய்லி ஒரு பூ. இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகமும் நான் சொல்லித்தரேன். இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்ல இதை நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த பொருள் நீங்க எடுக்கவே கூடாது. உங்களுக்கு சில விஷயங்கள் சக்சஸ் ஆகிற வரைக்கும் அது கிட்டேயே டச் பண்ணக்கூடாது.
நான் சொல்றேன் என்னைக்கு இதை எடுக்கணும்னு, அப்ப எடுத்தா போதும், அது வரைக்கும் எடுக்கவே கூடாது. இதை அப்படியே வச்சு பூஜை பண்ணிட்டே வாங்க. இதற்கான ஸ்லோகமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை சொல்ல 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 நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லித்தரேன். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? கஷ்டம் கிடையாது. சகல காரிய நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இந்த ஸ்லோகத்தை 27 முறை சொல்லுங்க. பண்ற அன்னைக்கு முடிஞ்சா ஒரு முடிகயிறு கையில கட்டிக்கலாம். கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு முடிகயிறு கட்டி விடுறாங்களே, ஸோ கயிறு கட்டிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடியது. ஸோ இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஓம் அனுகிரக தாரா தேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. உங்க பேரை மனசுல நினைச்சுக்கோங்க, கடை பேரை மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வருமானம் வரணுமோ, யார்கிட்ட கொடுத்தீங்களோ அந்த காசெல்லாம் எனக்கு வரணும்னு நினைச்சிட்டு என்ன மனசுல என்னால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 27 முறை சொல்லுங்க. மேல எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், எவ்வளவு கொலை வேணாலும், நீங்க அது உங்களோட விருப்பம். ஏன்னா வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க, உங்களுக்கு அன்னாடம் உங்களுக்கு வேலை இருக்கும், வேலை இல்லாம இருக்க முடியும். 4 காசு போய் சம்பாரிச்சாதான் கடன் அடைக்க முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியும். அப்போ உங்களால எவ்வளவு சொல்ல முடியும், உங்களுடைய நேரத்திற்கு தகுந்த மாதிரி எவ்வளவு நீங்க சொல்லிட்டே வரீங்களோ சித்தி ஆகும். ஸோ இந்த பொருளையும் மறக்காதீங்க. வளர்பிறை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையும் மறந்துடாதீங்க. செய்யுங்க, அமோகமா இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.